இதுல வேற அப்பான்னு வேற சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அப்பான்னு வேற சொல்லிக்கிறாங்க. யாராவது சொல்லுவாங்களா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சூடு சுரணை இருந்தால் அப்பா என்று அழைக்க சொல்வாரா என முன்னாள் அதிமுக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கிறது. யார்? முதலமைச்சர் குடும்பம் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த தமிழ்நாடே இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் விரைவிலே சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இதுல வேற அப்பான்னு வேற சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அப்பான்னு வேற சொல்லிக்கிறாங்க. யாராவது சொல்லுவாங்களா? அம்மான்னு சொல்லலாம். இப்போ பிறந்த குழந்தைய கூட அம்மான்னு சொல்லலாம். யாருனாலும் சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம். ஆனால் அப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அரசு, நாடக அரசு, வெத்த அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால், நிலை மாற வேண்டும் என்றால், மீண்டும் அம்மாவுடைய அரசு அனைத்து நலத்திட்டங்களும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீண்டும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக தாலிக்கு தங்கம், லேப்டாப், முதியோர் ஓய்வூதிய தொகை, எந்த திட்டமே இல்லை, இன்னைக்கு செயல்படுத்தல. எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். நீ என்ன கொடுப்போம்? நாங்க தான் கொடுத்துருப்போம். நீ 1000, நாங்க ஆட்சிக்கு வந்து 1500. ஏமாந்து போயிட்டீங்களா? யார் ஏமாந்தது? நீங்க ஏமாந்தீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து 1500 கொடுத்துருப்போம். நாங்க ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுத்துருப்போம். எல்லாம் போச்சா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.